ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலியமாக உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வசனராக நம்ம சிந்தைகளை திருப்போம். வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிலே 26வது அதிகாரம் அதிலே 12வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஈசாக்கு குறித்து வேதம் சொல்கிறது. அந்த நாட்களிலே, ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலே தேசம் முழுதும் பலத்த பஞ்சம் ஏற்பட்டது. சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லை. ஒரு மேன்மையான வாழ்க்கை அடைவதற்கோ இல்லை விதை விதைத்தாலோ அது அறுவடை செய்கிற அளவுக்கு கூட தேசம் பண்படாமல் அந்த நிலம் செத்துப்போன நிலமா இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த ஈசாக்கு இடத்துல சொன்னாரு, ஈசாக்கு விதை போடு, நான் அதை விளைய செய்வேன்னு சொன்ன உடனே ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதை விதைத்தான். அந்த பஞ்ச காலத்திலும் அந்த மனிதனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளை பல நேரங்கள் நம்ம யோசிப்போம், இந்த நாள் நமக்கு ரொம்ப நல்லா இல்லாத நாளா இருக்கு, இந்த மாதம் நமக்கு ரொம்ப நல்லா இல்லாத மாதம், இந்த வருடம் நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்க வருடமா இருக்குமோ, ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டுடைய வல்லமை என்பது அவருக்கு தேவை சூழ்நிலை அல்ல, அவருக்கு தேவை வாய்ப்பு அல்ல, அவர் எல்லா சூழ்நிலையிலும் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வாழ்க்கை கொடுத்து இனிமே இந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இந்த காரியம் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, மனுஷர்கள் சொல்லிட்டாங்க, என் பிள்ளை குறித்து அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இதை மாறவே மாறாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பஞ்ச காலத்திலும் விதை விதைத்த பொழுது 100 மடங்கு அற்புதத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கும் சூழ்நிலை சாதகமா இல்லை என்றாலும் உங்க வாழ்க்கையை அவர் மேன்மையான ஸ்தானத்துல கொண்டு போவார். விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்கு சூழ்நிலை சாதகமா இல்லத்தான், எனக்கு கடன் பாரங்கள் அதிகமா இருக்குதான், எனக்கு பணங்கள் கையில் இல்லத்தான், ஆனாலும் உண்மை நான் விசுவாசிக்கிறேன். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அடைஞ்சான். இன்னைக்கு ஒருவேளை உங்க கையின் பிரயாசம் இல்லாமல் போயிருக்கலாம், சூழ்நிலை ஒருவேளை செத்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு செத்து வச்சுட்டாருன்னா இந்த காலை வேளையில உங்க கரங்களை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால கர்த்தரை விசுவாசியுங்கள், நிச்சயமா உங்க சூழ்நிலைகள் அப்பாற்பட்ட தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. Have a blessed day. God bless you.